Hi friends, welcome to my channel Karikudi Antique Collections. Antique Collectionsல இன்னைக்கு வந்து சேல்ஸுக்கு பாலிஷ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது வந்து ஒரு இட்லி பானை பாலிஷ் பண்ணியிருக்கோம். நல்ல டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. பிளேட்டும் அதே மாதிரி தான், நல்லா பளபளன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் அண்ட் டின் கோட்டிங். 3 5 7 இட்லி. இதில் வந்து இட்லி வேணுன்னா இட்லி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த பாட்டை வந்து நம்ம குழம்பு இது மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு இல்லை பிரியாணி செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராடக்ட்டு. நல்லா வெயிட்டாக இருக்குது. பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுத்து வந்திருக்கு. சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு இட்லி பாட்டு, நல்ல வெயிட்டு மாடலு. பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். 4 3 7 இட்லி உள்ளது. இதில் என்னென்னா பாலிஷ் பண்ணுறவங்க சின்ன இதில் வந்து ஒரு உடஞ்சிருக்கு. பாலிஷ் பண்ணுறவங்க இது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து நாங்கள் உள்ள ப்ரைஸ்லேருந்து ஒரு 500 ருபீஸ் லெஸ் பண்ணி தான் தரோம். ஆஃபர் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இட்லி பானை, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் அண்ட் டின் கோட்டிங். 3 6 இட்லி. இது வந்து பிளேட்டை மட்டும் நான் கொடுக்கல, ஒரிஜினலாகவே நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதை கொடுக்கல. இது மட்டும்தான் கொடுத்தேன், பாலிஷிங் அண்ட் டின் கோட்டிங் கொடுத்து. ஸோ இது வந்து பிளேட் கண்டிஷன் ஒரிஜினல் பாலிஷிங் நல்லா இருக்குன்றதுனால அது நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொங்கப்பானை. இதெல்லாம் அப்பப்போ தான் கிடைக்கும், ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. இது மாதிரி பொங்கத்தவலை சாதம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ ஆடி மாதம் கோயிலுக்கு பொங்க வைக்கணுங்கிறவங்க கூட வாங்கிக்கலாம். நல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சாதம் அன்னக்கூட நல்லா அகலமாக நல்லா பெருசாக இருக்குது. பாலிஷ் பண்ணது, டின் கோட்டிங் கொடுத்தது. அதோட பேரு இது வந்து குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இது வந்து குழம்பு சட்டி, நல்லா தாராளமாக குழம்பு, மீன் குழம்பு வைக்கிறது, இல்லை ரெகுலராகவே குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இட்லி பிளேட்டு தனியாக வச்சு வடை சட்டியில் வச்சுக்கிட்டவங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். மினி இட்லி இது பிளேட்டு. இது வந்து புட்டு இந்த மாதிரி விற்கிறதுக்கு. இது கூட இதில் வைக்கலாம். இது வந்து புட்டு பிளேட் 3 இருக்குது. அதே மாதிரி இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இது மாதிரி மூடி வேணுன்றவங்க சொல்லுங்கள். வேறு எதுக்காவது வந்து இப்போ இந்த பாட்டுக்கு இது மேட்சாக இருக்குது. அடியில் வடை சட்டி வச்சு இதை பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை ஊற்றுறதுக்கு, தோசைக்கல்ல மூடி வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, கிச்சனில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 பீசஸ் இருந்தது, அதில் வந்து 2 சேல் ஆயிடுச்சு. இது ஒரு குழம்பு பாத்திரம். இதெல்லாம் பாலிஷ் பண்ணலை, இது ஒரிஜினலாகவே அப்படி தான் இருக்குது. இது வந்து பாலிஷ் பண்ணோம், டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் எல்லாமே குட் கண்டிஷன், பாலிஷ் பண்ண ஐட்டம்லாம் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருக்கோம்.
உங்களுக்கு விருப்பம் பிடிச்ச பொருளை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.